ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே சபை அவருக்கு என் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸுலோ. மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கின் சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அமைதலா இருன்னு சொன்னார். அவர் சொன்ன மாத்திரத்தில் என்ன உண்டானதான்? மிகுந்த அமைதல் உண்டாயிற்றான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அமைதலாய் இரு, அமைதலாய் இரு. சொன்ன மாத்திரத்தில் அங்கே என்ன நடந்தது? அமைதல் உண்டாயிற்றா? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். அப்போ ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செயல்படுகிறவராயிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம்? இங்கே ஒரு படகில் போகிறார்கள். அந்த படகை கப்பல் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் என்கிற இந்த படகில் இயேசுவோடு கூட சீஷர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று என்ன நடக்கிறது? மிகுந்த அலை கொந்தளித்து காற்று வீசி படகு முழுகத்தக்கதாய், படகுக்குள்ளே தண்ணீர் நிரம்பி முழுகத்தக்கதாய் ஒரு பெருங்காற்று வந்து அலைகளை பெருக்கெடுக்க செய்து என்ன நடக்குதுன்னா, படகு அசைகிறது. சொல்லுங்க, படகு அசைகிறது. அப்பொழுது அவர்கள் மிகுந்த பிரயாசம் எடுத்து அநேக காரியங்களை செய்கிறார்கள். 36 வாசிங்களேன். விட்டு படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். என்னங்க, என்ன நடக்குது? படகுன்றாங்க, கொஞ்ச நேரத்துக்கு கீழே அப்புறம் என்ன வருது? கப்பல்ன்றாங்க. அப்போ போனது படகா கப்பலா? போனது கப்பல். அலைகளினாலே தண்ணீர் முழுகத்தக்கதாய் சேதமடையுமா? சில நேரத்தில் அடையும். சூறாவளி வரும்பொழுது அது ஏதாச்சும் மலைப்பாறைகளில் மோதி அல்லது பலத்த காற்றினாலே சேதம் அடையும். ஆனால் தண்ணீர் உள்ளே வந்து என்ன செய்யாது? நிரம்பாது. ஆனால் படகு சீக்கிரமாக என்ன ஆகிடும்? அலைகள் எழும்பி நிற்கும். அப்போது இங்கே சொல்லப்பட்ட இந்த காரியங்களை நாம் கொஞ்சம் உற்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம். என்ன நடக்குதான்? அநேக படகு, வேறே படகுகளும் அவர்களோடு கூட இருந்தது. என்னதுங்க? வேறே படகுகளும் அவர்களோடு கூட இருந்தது. அப்படின்னா ஒரு பெரிய கப்பல் இருக்கும்போது நிறைய அதுக்கான பைலட், நிறைய சின்ன போட் இருக்கும். அது வந்து ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினால் தப்பித்து போவதற்கு இல்லை மற்ற காரியங்களுக்காக கூடவே அதனோடு கூட இணைத்து வைத்திருப்பாங்க. அப்படி வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இவங்க ஒரு படகுல போகிறாங்க, வேறு படகுகளும் கூட வந்தது, அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே அப்படி போடலை. வேறே படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்படின்னா அவர் இருந்த அந்த கப்பலில் இருந்தது. அப்போ நிறைய சின்ன சின்ன போட்லாம் இருக்கும் ஒரு கப்பலில். அப்படி தான் வந்து அதை உருவாக்கி இருப்பாங்க. ஏன்னா பெரிய கப்பல் ஒருவேளை சேதமடையும் பொழுது இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குள் வரும்பொழுது அங்கிருந்து தப்பித்து போகிறதுக்கு
எப்படி நம்ம விமானத்தில் போனால் ஒரு பேராஷூட்டு கொடுக்குறாங்களோ அது மாதிரி கப்பலில் போகும்போது சின்ன சின்ன போட்லாம் இருக்கும். இப்படியாய் ஒரு பெரிய பாதுகாப்போடு கூட போயிட்டுருக்குறாங்க. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவும் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். நல்லா கவனிக்கும். இயேசு கிறிஸ்து படகுல இருக்கிறாரு. அவர் இருந்தபடியே அவரை என்ன செய்கிறாங்களாம்? கொண்டு போகிறாங்களாம். அந்த படகில் இயேசு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். இந்த படகு நம்முடைய குடும்பமாக இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லுவது ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மையமாக இருக்கிறாரு, எங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவர் தலையாக இருக்கிறார் சொல்கிறோமா? எத்தனை பேர் சொல்கிறோம். ஆனால் அந்த ஆண்டவர் இருந்தபடியே இருக்கிறாரு, நம்ம கொண்டு போகிறோமா இல்லை ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறாரா? இதுதான் முக்கியமானது. இங்கே வேதம் சொல்லுது, அவர் இருந்தபடியே அவரை கொண்டு போகிறாங்க. படகு என்ன செய்கிறாங்க? கொண்டு போகிறாங்க. எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமான ஒரு காரியம் பாருங்க. அவர் இருக்கிறாரு, அது சந்தேகம் இல்லை. நம்ம தெய்வம் யாரு தான்? எங்கள் குடும்பத்தில் யாரை தான் ஆராதிக்கிறோம்? நாங்கள் எங்கே தான் வரோம்? அதிலெல்லாம் சந்தேகமே இல்லை. ஆனால் அவர் இருக்கிறபடியே இருக்கணும். அவர் அப்படியே இருக்கிறாரு, நாங்கள் தான் அவர் என்ன செய்கிறோம்? இதுதான் பிரச்சனைக்கான காரணம். பிரச்சனைக்கான காரணம் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்களேன். அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். நம்ம கொண்டு போனோம் இயேசுவை. அது ஒன்று இருக்குது. சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும், நற்செய்தியை கொண்டு போக வேண்டும், ஆண்டவரை உலகமெங்கும் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அது வேற. படகிலே அவர் இருந்தபடியே, அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர் தேவனாக இருக்கிறார். ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் தேவனாக இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவர் எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமாம், எங்கள் வாழ்க்கையில் நடத்துகிறவராக இருக்கிறாரு. ஆனால் அவர் அப்படியே தான் இருக்கணும். நாங்கள் தான் கொண்டு போகணும். எங்கள் குடும்பத்தை நாங்கள் தான் கொண்டு போவோம். எங்கள் வாழ்க்கையினுடைய காரியங்கள் நாங்கள் தான் கொண்டு போவோம். நாங்கள் தான் அக்கறைக்கு போவோம். அவர் அப்படியே தான் இருக்கணும். அப்போ என்ன உண்டானதுன்னா, அவர் இருந்த வண்ணமாகவே இருக்கிறார். அவரை நம்ம அப்படியே கொண்டு போனால் தோல்வி வரும். அவரை நம்ம அப்படியே கொண்டு போனால் தோல்வி வரும். மாறாக அவர் தான் நம்மை கொண்டு செல்ல வேண்டும், அவர் தான் நம்மை நடத்த வேண்டும். சிலவாம் என்கிற அந்த ஊரில் தேவாலயம் இருந்தது. அங்கே என்ன நடந்ததுன்னா, சாமுவேலி நாட்களில் ஒரு யுத்தம் வந்தது. அப்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நாம் கொண்டு வருவோம். என்ன சொல்கிறாங்க? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். ஏன்? கர்த்தர் எங்கள் தேவன். கர்த்தர் யாருங்க? தேவன். ஆனால் அந்த தேவாலயத்தில் இருந்த ஆசாரனாகிய ஏலியின் புத்திரர்கள், தேவன் தேவனாக இருக்கட்டும், நாங்களாக இருப்போம். என்னதுங்க? அவர்கள் அங்கே அக்கிரமங்களும் பாவங்களும், சபைக்கு வருகிறவர்களிடத்தில் காணிக்கைகளையும் அநேக பொருட்களையும் வற்புறுத்தி வாங்குகிறவர்களாகவும் விபச்சாரம் செய்கிறவர்களாகவும் இருந்தார்கள். ஆண்டவர் அவர்களோடு இருப்பாரா? ஆண்டவர் அவர்களிடத்தில் கிரியை செய்வாரா? என்ன செஞ்சிட்டாரு? வேற தேசத்துக்கு விட்டு கொடுத்தார், பெலிஸ்தருக்கு விட்டு கொடுத்தார். அப்பொழுது யுத்தம் வருகிறது. யுத்தத்தில் இவர்கள் போகிறார்கள், தோற்று போகிறார்கள். தோற்று போனதோ ஒரு ஐடியா வருது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாங்க, சிலோவாவுக்கு அனுப்புங்கள், தேவ ஆலயத்திலேருந்து உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாங்க அப்படின்னு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது அவர் அவராகவே இருக்கிறார். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வந்தது என்று பெலிஸ்தர்கள் கண்ட பொழுது அவங்க இருதயம் கரைந்து போனதான். ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு மகா கூக்குரலிட்டு, எங்கள் தேவன் வந்து விட்டார், எங்கள் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், யுத்தத்தில் ஜெயிப்பார். ஏன்னா அவர் உடன்படிக்கை பெட்டி போன எந்த ஒரு இடத்திலும் தோல்வியை காணவில்லை. மோசேயின் காலத்திலிருந்து யோர்தானுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டி வச்சா யோர்தான் என்னானது? அது குவியலாய் நின்றது.
எரிகோவை சுற்றி வருவதற்கு உடன்படிக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு எரிகோவை சுற்றி வந்து எக்காலம் ஊதின பொழுது மதில் சுவர் இப்படி சாய்தளமாய் எதிரிகள் மீது விழத்தக்கதாய் கட்டப்பட்ட மதில் சுவர் உட்புறமாய் விழுந்து விழுதது. அந்த தேவன் பாளையத்துக்குள் வந்திருக்கிறார் என்று கண்டு அவங்களுடைய இருதயம்லாம் கரைந்து போனதான். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை அவங்க கையில் கொடுத்துட்டார். அவர் அமைதியாக இருந்தார். அப்போது ஒரு பெரிய புயல் காற்று வீசுது, சுழல் காற்று வீசுது, ஏதோ செய்கிறாங்க, நடக்கலை. என்ன செய்யலை? ஜெயம் இல்லை. அப்போது இந்த இடத்துல தண்டு வலிக்கிறார்கள், முடியலை. போயிட்டு கேட்குறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலையா இல்லையா? என்னதுங்க? நாங்கள் சாவ போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்ன தட்டி எழுப்புறாங்க. இங்கே இந்த வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, இதே 4ஆம் அதிகாரத்தில். நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சொல்லலாமா எல்லாம் சேர்ந்து? மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நம்ம வாழ்க்கையில் அப்படி நடந்தால் எப்படி இருக்கும்? நம்மை சுற்றி வீசுகிற புயல் காற்றுகள், படகை முழுகடிக்க செய்கிற அலையின் கொந்தளிப்புகள், பயங்கரமான சூழ்நிலைகள், இருதயத்தை கலையை செய்து பதறடித்து, ஐயோ உமக்கு கவலை இல்லையா ஆண்டவரே நாங்கள் மடிய போகிறோமே என்று கத்துகிற கூக்குரல்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக ஸ்டாப் ஆகி மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு பெரிய சமாதானம் வந்தது. எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கை? அப்படி ஆகணும்னா என்ன செய்யணும்னா, அவரை நாம் அப்படியே கொண்டு போகிறவர்களாக இருக்கக்கூடாது. முதல் காரியம் என்ன செய்யணும்? அவரை அப்படியே கொண்டு போகிறதுக்கு அவர் ஒன்றும் செயல்படாத ஒரு பொருள் அல்ல. அவர் தான் நம்மை கொண்டு போக வேண்டும், அவர் தான் நம்மை கரை சேர்க்க வேண்டும். இந்த ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்களாகிய நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அறியணும்னா, ஆண்டவர் என் குடும்பத்தில் இருக்கிறார், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எங்கள் மத்தியில் இருக்கிறார், எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறார், அவர் இருக்கிறவராக இருக்கிறார். நல்லது. ஆனால் அவரை நாம் கொண்டு போக முடியாது. அவரை நம்மோடு கூட வைத்துக்கொண்டு நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த முடியாது. நம்முடைய காரியங்களை நாம் முடிவெடுக்க முடியாது. அவர் தான் நம்மை வழிநடத்தி செல்ல வேண்டும். அவர் தான் நம்மை, அப்போ அவர் செயல்படுகிறவராய் காணப்படணும். இங்கே ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். ஆனால் ஆண்டவர் அங்கே செயல்படவில்லை. மாறாக கப்பலின் பின்னணியத்தில் என்ன செஞ்சாரா? தலையணை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன? ஆண்டவர் எங்களோடு தான் இருக்கிறாரு, எங்களுக்குள்ள பேச்சும் இல்லை, உறவும் இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆலயத்துக்கு வரவங்க தான், நாங்கள் எங்கள் வீட்டில் ஆண்டவர் தான் வைத்திருக்கிறோம், வேறு யாரையும் ஆராதிக்கல தான். ஆனால் அங்கே ஜெபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை. அங்கே தேவனோடு கூட செலவிடுகிற நேரம் இல்லை. குடும்பத்தில் ஒரு சந்நிதி ஸ்தானம் இருக்கணும், சந்திக்கிற நேரம் இருக்கும். ஏதேன் தோட்டத்தில் ஒரு சன்னதி இருந்தது. ஆண்டவருடைய சன்னதியில் அவர் வருகிறத அறிந்து அவருடைய சன்னதியை விட்டு விலகினார்களாம். அப்படின்னா அப்போது ஆண்டவரோடு தொடர்பு கொள்கிற ஒரு நேரத்தை, ஆண்டவரோடு கூட செலவிடுகிற ஒரு நேரத்தை ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தர, கிருபை தர, வசனங்களை நமக்கு கற்றுத்தர, ஆண்டவர் நம்மை கைட் பண்ண, வழி நடத்தக்கூடிய காரியத்துக்கு அவர் அங்கே ஆக்டிவாக இருக்கணும், செயல்படணும். அவரை இருக்கிற மாதிரியே வச்சுட்டு இந்த சீஷர்கள் தாமே செயல்பட்டு இருக்கிறாங்க. இவங்களே எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? அது குடும்பமாய் மாத்திரமில்லை, ஊழியமாக இருந்தாலும் அதுதான். ஏன்னா படகுல போகிறதெல்லாம் யார் தான்? அவருக்கு பின்னாடி வர ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், உலகத்தை
கலக்கியவர்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், படகுல இயேசுவை இருக்கிற மாதிரியே அப்படியே விட்டுட்டு இவங்களா என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அவரை நடத்தி செல்ல முயற்சித்துக்கிறாங்க. சரி சரி, புயல் காற்று வருது, காற்று வீசுது, அவரை எழுப்ப வேணாம், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவர்கிட்ட போக வேணாம், நம்மளே சமாளித்து அக்கறைக்கு போயிடலாம். எத்தனை நேரத்தில் நம்மளே பார்த்துக்கலான்னு நம்முடைய காரியங்களை நாம் செயல்படுத்தியிருக்கோம். என்ன நடக்கும்னா, ஒரு நாள் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல், அவர்கிட்ட போகாமல், அவர் இருக்கிற மாதிரியே அவர் அப்படியே வச்சுருந்தா அந்த படகு முழுகிடும். அது ஊழியமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், முழுகிடும். என்ன செய்யும்? முழுகிடும். ஆண்டவர் தான் இருக்கிறாரே, ஏன் முழுகிச்சு? உடன்படிக்கை பெட்டி தானே இருந்தது, ஏன் ஒப்பு கொடுத்து விட்டார்? சிறைப்பிடிக்கப்பட்டு போனதே காரணம் என்ன? ஆண்டவரை செயல்படுகிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுமதிக்கவில்லை. அவர் நம்மை நடத்தணும், அவர் நம்மை நடத்தணும். வேதம் தான் சொல்லுது, அவர் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார், அவர் முன்னே போவார், அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் பின்னாடி போகணும். அவர் தான் நம்மை கைட் பண்ணும். ஆண்டவரே, நீ ரட்சகர் தான், நீ நல்லவர் தான், எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் தான் என்னை படைச்சிங்க, ஆனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எனக்கு தெரியும் என் குடும்பத்தை நடத்த, எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை நடத்த, எனக்கு தெரியும் என் ஊழியத்தை நடத்த, எனக்கு தெரியும் என் சபையை நடத்த, எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் அமைதியாக இருக்க வச்சிட்டா பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கொள்வோம். என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அப்போ நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் நம்மோடு இல்லாததா? இல்லை இல்லை, நம்மளோடு தான் இருக்கிறார். சொல்லுங்க. ஆனால் அவரை இருக்கிறபடியே வச்சுட்டு நாம் அவரையும் சேர்த்து வழி நடத்திட்டு இருக்கோம். அவரையும் சேர்த்து என் பின்னாடி வாங்க, இதெல்லாம் பாருங்க. அப்படி இல்லை, அவர் நம்மை வழிநடத்த வேண்டும். அவர் எழும்பினார், சூழ்நிலையே மாறிடுச்சு. அவர் கைட் பண்ண ஆரம்பித்தார், அவர் நடத்த ஆரம்பித்தார், அவர் தலைமை ஏற்றார், அவர் சொல்லி இவங்க கேட்க ஆரம்பித்தாங்க, அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தாங்க. ஆண்டவரே நீங்கள் நடத்துங்கப்பா. சூழ்நிலையே மாறிடுச்சு. அப்போ ஆண்டவர் நம் வாழ்க்கையில் செயல்படணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும்னா நாம் நம்முடைய காரியத்தை ஸ்டாப் பண்ணணும். சொந்த தீர்மானங்கள், சொந்த செயல்கள், சொந்த முயற்சிகள். அப்போ நம்ம எதையுமே சுயமாக செய்யக்கூடாதா அப்படின்னா, தேவ சித்தத்துக்குள்ளாய் என்ன இருக்கிறதோ அதை செய்யணும். கர்த்தரை அமைதிப்படுத்திட்டு நாம் போராடக்கூடாது. ஏன்னா நம்மால் செய்ய முடியாததை செய்ய தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்து பலியானார். ரட்சிப்பு அப்படிப்பட்டது தான். அந்த ரட்சிப்பு குடும்பத்துக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய மனதுக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு, நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய எல்லாத்துக்கும் அந்த ரட்சிப்பு தேவை. ஒருவராலும் செய்ய முடியாததுனால தான் தெய்வம் பூமியிலே மாம்சமாகி அவர் போய் தன்னை பலியாய் கொடுத்து நமக்கு மீட்பையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் வழங்கியிருக்கிறார். இப்போ அவர் நம்முடைய படகிலே, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய வேலையில், நம்முடைய படிப்பில், நம்முடைய காரியங்களில் அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம கொஞ்சம் வழி நடத்துகிறார், அவர் நம்மை வழி நடத்தும், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அதிகமாக பிரயாசப்பட்டு அக்கறை போக முயற்சித்தார்கள். ஏன்னா அவர்கள் பிறப்பிலே மீனவர்கள், அவர்கள் பிறந்து வளர்ந்த அதே சமுத்திரம், அதே கடல், அது காலங்காலமாய் அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடம். வாழ்க்கை தானே, புயல் காற்று வரதான் செய்யும், அலைகள் எழும்ப தான் செய்யும். எப்படி என்ன செஞ்சு நம்ம எங்கே போயிடலாம், கரைக்கு போயிடலான்னு அவங்க முயற்சித்தாங்க. இயேசு இல்லாதப்போ முயற்சித்தது வேற, இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்த பிறகு நம்முடைய சொந்த முயற்சிகள் வீணாகும், அவர் நம்மை நடத்தி செல்ல வேண்டும். எத்தனை பேர் அப்படி நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறோம்? அது கொஞ்சம் கடினமானது, கஷ்டமானது. ஏன்னா அங்கே நம்ம சொந்த விருப்பங்களை, நம்முடைய சொந்த காரியங்களுக்கெல்லாம் அங்கே தடை வந்துடும். நம்முடைய சொந்த மனம் போன போக்கில் போகிற நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம் சிலுவையில் அறைய வேண்டியது வந்துடும். நம்ம ஆண்டவருக்கு ஒரு லிமிட் வச்சுருக்கோம்ல, இது வரையும் தான் நீங்கள் என்னை ஆளுகை செய்யணும், இதுக்கு மேலே என்னை என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்யக்கூடாதுப்பா. இல்லை இப்படி சொல்லலாம்,
இயேசுவே நீங்கள் சர்ச்சிலே இருங்க, வாரத்தில் ஒரு முறை நான் அங்கே வந்து உங்களை பாட்டு வந்துடுறேன், என் வீட்டுக்குள்ளலாம் வராதிங்க. சில வீட்டுக்குள்ளே மட்டும் இருங்கப்பா, நான் வெளியே போயிட்ட பிறகு என் கூட என்ன செய்யாதீங்க. அப்படி இருந்தால் புயல் காற்று வரதான் செய்யும். அது படகு முழுகத்தக்கதாய் அமிழத்தக்கதாய் நாங்கள் மடிந்து போகிறோமே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? கவலை எல்லாமே நம்ம ரட்சிக்க இந்த உலகத்துக்கு வந்தார் ஆண்டவர். அப்போது நம்முடைய தவறுகளை, நாம் செஞ்ச நம்ம கோட்டை விட்ட இடங்களை நாம் ஆராய்ந்து நாம் சரிப்படுத்தாமல் உடனே பழியை தூக்கி கடவுள் மேலே போட்டு விடுகிறோம். எத்தனை பேர் இப்படி செஞ்சுருக்கிறோம்? நம்ம எல்லாமே மனிதர்கள் தான், இயல்பாக நாம் என்ன செய்கிறோம், அப்படி தான் செய்கிறோம். நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்காமல் நாம் சரிப்படுத்த நாம் எங்கே என்ன செய்தோம் என்று நம்மை நாமே பரிசோதிக்காமல் உடனே பழியை தூக்கி, உமக்கு கவலை இல்லையா, நான் சாவ போகிறேனே, இப்படி தூங்கிட்டு இருக்கீங்களே, தான் நியாயமா? தூங்க வச்சது யாரு? தூங்க வச்சது யாரு? அவர் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். என்ன செஞ்சாங்க? நம்மை அவர் கொண்டு போகணும், நம்மை அவர் நடத்தும். அப்போ இயேசு இருப்பதினாலே நம்முடைய படகு முழுகாமல் போவதில்லை, நிச்சயமாய் முழுகும். அது இந்த கடைசி காலத்தில் முழுகும். அது குடும்பம் மாத்திரமல்ல, சபைகள் மாத்திரமல்ல, மக்களை நடத்துகிற என்று சொல்லுகிற மேய்ப்பர்கள் முழுகி கொண்டே இருக்கிற காரியத்தில் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருக்கு தெரியும் திட அஸ்திபாரம் எது, தம்முடையவர்கள் யார், அவருக்கு தெரியும். அப்போது இயேசு நம்மோடு இருக்கிறதினாலே நான் முழுகி போக மாட்டேனா அப்படின்னா நிச்சயமாக முழுகுவோம். மாறாக இயேசு நமக்கு தலையாக இருந்து அவர் நம்மை நடத்தும் பொழுது நாம் முழுகி போக மாட்டோம். பாருங்க, யோனாவை குறித்து எல்லாருக்கும் தெரியும், கடந்த வாரத்தில் கூட பேசணும், ஆனாலும் சரி வருது சொல்கிறேன். கர்த்தர் அவரோடு கூட இல்லாமல் இருந்தாரா? இருந்தார். கர்த்தர் அவருக்கு ஆலோசனை சொல்லாமல் இருந்தாரா? சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, உங்களுடைய அந்த தீர்மானத்தில் நீங்கள் அப்படியே இருங்க, இருக்கிற மாதிரியே இருங்க. நான் நினிவேக்கு போகணுமா, அது உம்முடைய தீர்மானம், நீங்கள் அப்படியே இருங்க ஆண்டவரே, நான் போகிறேன் அப்படின்னு சுயமாக போனதுனால தான் அவர் முழுகி போனார். என்னதுங்க? அப்போது அவரோடு கூட கர்த்தர் இல்லையா? இருந்தார். முழுகி போகும் பொழுதும் அவர் சாவுக்கு ஒப்பு கொடுக்கல, தயவு பாராட்டினார். அப்போ ஆண்டவரை அவன் எழுப்புகிறான்னா தூங்குறவரை எழுப்புறதல்ல. அப்போ தான் தன் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அவர்கிட்ட போய் சரண், ஆண்டவரே என்னை எப்படியாச்சும் என்ன செஞ்சுருங்க, மீட்டுடுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன். அப்போது நீங்கள் என்னை நடத்துங்கப்பா, நான் நடந்தேன், தவறி உள்ளே போயிட்டேன், இப்போ நீங்கள் என்னை நடத்துங்க, நான் கரைக்கு வந்துடுவேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறது முக்கியமானதல்ல, அவர் நம்மோடு மாத்திரம் தானே இருக்கிறாரா? சர்வ ஜீவராசிகளையும் உண்டாக்கின அவர் தான், எல்லாருக்கும் சுவாசத்தை கொடுக்குற அவர் தான், முழு உலகத்தையும் நடத்துகிற அவர் தான், தீயோருக்கும் நல்லோருக்கும் புசிக்க உணவையும் மலையை குடிக்க தண்ணீரையும் கொடுக்குற அவர் தான். அவர் எல்லாரோடு தான் இருக்கிறார். அவர் இல்லாத இடம் இல்லை, அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் எலோஹிம், எங்கும் நிறைந்தவர். அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் படி அளக்கிறார், எல்லாருக்கும் தயவு பாராட்டுகிறார். கடவுள் இல்லை என்கிறவனுக்கும் சரிதான், கடவுள் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கா, பக்தி உள்ளவர்களுக்கும் சரிதான், பக்தி அற்றவர்களுக்கும் சரிதான் இந்த பூமியை வாழ்வதற்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதனாலே எல்லாம் சுபிச்சமாய் வந்துடாது. அவர்களை தாண்டி ஒரு ஸ்டெப்பு, இதை உண்டாக்கினவர் யார், படைத்தவர் யார், என்னை ரட்சித்தவர் யார் என்று அறிந்து அவரை நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட நம்முடைய பயணத்திலே வைத்திருக்கிறோம், நம்முடைய பயணத்தில் வைத்திருக்கிறோம். ஆனால் அவர் இருக்கிறபடியே இருக்கட்டும், நான் அவரை நடத்துகிறேன். எம்மாவூருக்கு போகிற வழியில் 2 சீஷர்கள் இயேசுவை நடத்தி கொண்டு போகிறாங்க. உமக்கு தெரியாதா, நீ என்ன அந்நியனோ, நாங்கள்
இவர் இஸ்ரவேலை ரட்சித்து காப்பாருன்னு நினச்சோமே, நீ இந்த விஷயம் கூட தெரியாமல் இருக்கிறியே. அவர் நடத்திக்கிட்டு போகிற வரையும் மனக்கண்கு கூடாதான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவங்கள நடத்தினார். அப்பத்தை பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி அவங்க கண்கள் திறக்கப்பட்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அப்போ கூட இருக்கிறதெல்லாம் மேட்ரு இல்லை. இயேசு நம்மோடு இருக்கிறது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் நம்ம முழுகாமல் நம்ம அழிகிற நேரத்தில் நமக்கு கிருபை தருகிறார். ஆனால் அவர் நம்மை நடத்த நம்மை ஒப்பு கொடுக்கும் போது தான் கரை சேர்க்கப்படுவோம். எத்தனை பேருக்கு விளங்குது? ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை? அந்த நேரத்தில் ஆண்டவரே இது எனக்கு நல்லதாக தோணுது, நீங்கள் அப்படியே எதுவும் செய்யாதீங்க, என் கூடவே இருங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அப்போது இங்கே ஒரு படகு, அது மனிதர்கள் செய்த படகு. அந்த படகு கப்பலோடு கூட இணைக்கப்பட்ட படகு. ஏன்னா ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணுறாங்க, கப்பலை சுற்றி நிறைய படகுகள் இல்லை. ஆனால் இப்போ இந்த படகெல்லாமே முழுகுதான். அந்த பெரிய கப்பலில் கட்டி கொண்டு போகிற படகுகள்லாம் முழுகத்தக்க அளவுக்கு அலைகள் பெறுகிறது. இவரோ கப்பலில் அடியத்தின் நங்கூரம்னா அது நிற்கத்தக்கதாய் போடுகிற அந்த ஒரு பிரேக், அதிலே அவர் உள்ளே படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். இப்போதான் போய் எழுப்புறாங்க. பரவாயில்ல, பிரச்சனை வந்தால் பச்சைங்க எழுப்புனாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நிறைய பேர் எழுப்பாமையே இருக்கிறோம், இன்னும் ஆண்டவர்கிட்ட வராமையே இருக்கிறோம். ஒரே படகு தான், ஒரே கப்பல் தான், ஒரே பயணம் தான், ஒரே வாழ்க்கை தான், என் கூட தான் இருக்கிறாரு, அவர் தான் சொல்கிறோம். ஆனால் அவர்கிட்ட இன்னும் போயிட்டு விஷயத்தை சொல்லாமையே இருக்கிறோம். நம்மளே டீல் பண்ணிக்கலாம், நம்மளே பார்த்துக்கலாம். ஒருவேளை இந்த படகு இயேசு இருந்தார், ஆகிலும் அந்த படகு சுழல் காற்றையும் அலைகளையும் தாக்கு பிடிக்க கூடாமல் இருந்தது. ஆனால் ஆண்டவர் நமக்காக ஒரு கப்பலை கட்டினார். அது எந்த புயல் காற்றாக இருக்கட்டும், எந்த அலைகளாக இருக்கட்டும், பெருவெள்ளமாக இருக்கட்டும், அது நம்மை சேதப்படுத்தாது. அந்த கப்பல் நம்மை கரை சேர்க்கும். அந்த கப்பல் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. எதுங்க சொல்லுங்க? அந்த கப்பல் தான் கிறிஸ்துவின். அந்த சபைக்குள் வருகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், காப்பாற்றப்படுவார்கள். ஆமாம், அந்த சபைக்குள்ளே அவரே நம்மை அனுப்புகிறவராக இருக்கிறார். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆதியாகமம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம், நேரம் இல்லாதனால் நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்தலாமா? இப்போ இந்த சூழ்நிலைக்கு வாங்க, இந்த கப்பலுக்குள்ள வாங்க. ஏதோ ஒரு சின்ன சமுத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது வந்த அந்த காற்று அல்ல, அந்த அலைகள் அல்ல, முழு பூமியும் மலைகளும் சிகரங்களும் முழுகி போகத்தக்கதாய் வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டு பூமியின் ஊற்றுகள்லாம் திறவுண்டு பெரிய பெரிய மலைகளெல்லாம் முழுகத்தக்கதான ஒரு மாபெரும் பெருவெள்ளம் வந்தது. ஆனால் ஆண்டவர் கட்டிய இந்த கப்பல், இந்த பேழைக்குள்ள அவரே அனுப்பி கதவை அடைத்தார். அவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை, அவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. அதுதான் கிறிஸ்து, அதுதான் கிறிஸ்து. அப்போ அந்த சேதம் அடையாமல் நாம் காப்பாற்றப்படுவதற்கு ஆண்டவர் சொன்னபடியே, அவர் நம்ம கட்டளையிட்டபடியே நாம் செய்து முடிக்க அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்க வேண்டும். அவர் இருக்கிறபடியே இருந்தார். நோவாவின் காலத்திலும் கர்த்தர் இருந்தபடியே இருந்தார். ஆவியானவர் ஜனங்களோடு இடைப்பட்டார். ஒருத்தரும் கேட்கல, நீங்கள் இருக்கிறபடியே இருங்க, நாங்கள் எங்கள் இஷ்டப்படி நடக்கிறோம் சொன்னாங்க. என்ன நடந்தது? முழுகி போய் விட்டார்கள், அமிழ்ந்து போய் விட்டார்கள், மடிந்து போய் விட்டார்கள். ஆனால் ஒருவர் அவர் சொல்கிறத கேட்டு அதன்படி செய்தார். அதன் மூலமாக ஒரு சந்ததி காப்பாற்றப்பட்டது. சொல்லுங்களேன். ஆமாம்,
அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. பிந்தின ஆதாமாகிய இயேசுவோ பரத்திலிருந்து வந்தவர், பரத்திலே பிதா என்ன கட்டளையிட்டாரோ அதை செய்து முடிக்க வந்தவர். அதை அவர் செய்து முடித்தார். அவருடைய சரீரமே ஒரு பேழையாக, ஒரு சபையாக நமக்கு உருவாக்கி தந்தார். இந்த கிறிஸ்துவுக்குள், இந்த கர்த்தருக்குள் வருகிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அவன் காப்பாற்றப்படுகிறான். அப்போ என்ன செய்யணும்? இந்த கிறிஸ்து, நோவா உலகம் முழுவதும் பிரசங்கித்தார், நீதியை பிரசங்கித்தார், ஒருத்தரும் கேட்கல. ஆனால் தன் பிள்ளைகள் நோவாவுக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? தன்னுடைய குடும்பம் கீழ்ப்படிந்தது. 7 பேர், இவரோட சேர்த்து 8 பேர். இவர் ரட்சகர். அப்போ இந்த குடும்பம் கீழ்ப்படிந்ததினாலே குடும்பம் பேழைக்குள்ளே போனது. நோவாவும் பேழைக்குள் போனார். கர்த்தர் கதவை அடைத்தார். மனுஷகுமாரனாகிய இயேசு மாம்சத்தில் வந்த ஆதாம், பிந்தின ஆதாம், தேவ சித்தத்தை செய்து முடித்தார். அவருக்குள்ள, அவரோடு கூட நாமும் சபையில், அவருடைய சரீரத்தில் நாம் சேரும் பொழுது ஒரு மாபெரும் அழிவு வரப்போகிறது, ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது. நாம் அதற்கு காப்பாற்றப்பட போகிறோம். நாம் அதற்கு ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிற நம்மை தேவனுடைய பிள்ளைகள். வசனத்தை எடுத்து நிறைய பேசணும்னு ஆசை. நமக்கு திருவிந்த ஆராதனை இருக்குது. நாம் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நோவாவின் பிள்ளைகள் நோவாவுக்கு கீழ்ப்படிந்தார்கள். நோவா கட்டிய பேழையிலே அந்த சந்ததி காப்பாற்றப்பட்டது. நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரத்தையே சபையாக மாற்றி தந்தாரே, அதற்குள்ளே நாம் வரும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் காப்பாற்றப்படுகிறோம். இதான் ரட்சிப்பு. இப்போ உள்ளே வந்த பிறகு, அன்றைக்கு இயேசு மாம்சத்தில் இருந்த பொழுது போன அந்த கப்பலுக்கு வந்த சேதம் அல்ல, அந்த படகுகள் முழுகத்தக்கதான வந்த சுழல் காற்று அல்ல, முழு உலகமும் அழிந்து போகத்தக்கதான பெருவெள்ளம் வந்தது. முழு உலகம் அழிக்கப்பட்டது. ஆனால் பேழைக்குள் இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதை ஞானஸ்தானத்துக்கு ஒரு ஒப்பனையாக பேதுரு விளக்கி கூறுகிறார். அது மாம்ச அழுக்கை போக்குகிறதா இல்லாமல் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறதாய், பாவ இச்சைகளை விட்டு விலகி ரட்சிப்பை அடைந்து கொள்ளுகிறதா இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நாம தேவனுடைய பிள்ளைகளானால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி நடந்தால் நாம் முழுகி போக மாட்டோம், கரை சேர்க்கப்படுவோம். ஆமென்.